ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சவுண்ட் ஆஃப் நேச்சர் யூடியூப் சேனல் நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். நான் மகிழ்ச்சிகரமாக நாளில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நர்சரியில் போய் 2-3 மரங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கேஷுவலாக என்ன பண்ணுவோம், பொதுவாக நாட்டின மரங்கள் வளர்க்குறது பிளான் பண்ணுறது, அது இல்லாமல் விதைகள் தூவுறது தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி சண்டே ரெஸ்ட்டு கிடச்சி அதுக்காக மரக்கன்றுகள் வாங்க வந்திருக்கோம். என்னென்ன மரம் பாருங்க வாங்க. வில்வ மரம், ஆல்ரெடி சிவன் கோயிலுக்கு ஒருத்தர் மரம் கேட்டிருந்தார், அவருக்காக வில்வ மரம் வாங்கியிருக்கேன். 3 இலை வில்வம், அந்த மரம் 3 இலை வில்வம் வாங்கியிருக்கேன். இது செண்பக மரம்னு சொல்லுவாங்க. நாட்டின மரம். இதில் ஒட்டுக்கன்று இருக்குது. அது 6 மாதத்தில் பூ பூக்கும். நம்ம பொதுவாக நாட்டின மரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக நாட்டின மரம் வாங்கியிருக்கு. இது கொஞ்சம் மரம் மாதிரி வரும். மரம் மாதிரி ஒரு 5 வருடம் நல்லா பூ பூக்கும் கண்டில் இருந்து வச்சோம்னா. அதுக்காக இந்த மரமும் வாங்கியிருக்கேன். யாராவது கேட்டால் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்றதுக்காக இந்த செண்பக மரம் வாங்கியிருக்கோம். இது ஆடாதோட, இது நம்ம வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். ஆடோட மருத்துவ குணங்கள் கொண்டது, வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். இதே 3 இலை வில்வம். ஆல்ரெடி 3 இலை வில்வம் விருதுநகரில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், யூடியூப் மூலியமாக கேட்டிருந்தார். அவருக்கு கொரியர் பண்ணியாச்சு. இந்த மரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மதுரை சமயநல்லூரில் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஒரு சிவன் கோயிலுக்கு நடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக இந்த வில்வ மரம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது போன்று நமக்கு கோவிலுக்கு தேவையான மரங்கள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கோவிலுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக நாட்டின மரங்களும் கேட்டால் பொதுவான இடங்களில் வைக்கணும், நம்ம பசுமை பாதுகாப்புன்ற நோக்கத்தோடு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நாட்டின மரங்களும் கேட்கலாம். இது கோவிலுக்கு உண்டான மரங்கள் மட்டும் கேட்கலன்னு சொல்லலை. நாட்டின மரங்கள் இப்போ எங்களுக்கு புங்கன், புளியன், பூவரசு, இச்சி மரம், மருத மரம், நாவல் மரம், அந்த மாதிரி ஆண்டுகள் அதிகம் வாழக்கூடிய மரங்களும் இருக்குது. கோவிலுக்கு உண்டான மரங்களும் வளர்த்துட்ருக்கோம். மறக்காமல் கோவிலுக்கு மரங்கள் வேணும்னா நம்ம ஃபவுண்டர் ஆஃப் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.